1000 ரூபாங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் லேடிஸ்க்கு இப்போ இருக்க அட் ப்ரெசென்ட்ல. 5000ங்கிறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால இது நல்ல விஷயம்தான். இல்லை இது வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து இதை செல்ஃபிஷாக பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இதில் பொதுநலமும் இருக்கு. அவங்களுக்கு செல்ஃபிஷ்லாம் அதை ஓட்டு வாங்குறதுக்காகவும் பண்ணலாம். சப்போஸ் அவங்க ஜெயிச்சு வந்துட்டா மக்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்போ கொடுக்குறப்ப அதனால பெண்களுக்கு அது பெனிஃபிட்டடாகவும் இருக்கு. சரிம்மா, இந்த திட்டம் வந்து இது இன்னும் தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து இதுக்கப்புறம் இவங்க தொடராம விட்டா என்ன ஆகும்? தொடராம இப்போ இவங்க சப்போஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய ஓட் பேங்க் குறைஞ்சிரும். டிஎம்கேவோட ஓட் பேங்க் குறைஞ்சிரும். பெண்களுக்கு அந்த அந்த இவங்க ஆட்சி மேல இருக்கிற அந்த நம்பிக்கை குறைஞ்சிரும். மேபி இப்போ லேடிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது, இதில் வச்சு நம்ம ஏதோ பண்றோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது 5000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த சேமிப்பு கொஞ்சம் கூடுமா இருக்கும். இப்போ ஸ்பெண்ட் பண்ற அந்த பைசா எல்லாம் ஒரு 5000ன்றப்ப ஒரு சீட்டு போடுறதுக்கோ சேர்த்து வைக்கிறதுக்கோ, நாளைக்கு அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டுறதுக்கோ, இந்த இயர் பிகினிங்ல தான் எல்லா லேடிஸுக்கும் ப்ராப்ளம் வரும் இந்த ஃபீஸ் கட்டுறப்ப. ஸோ இப்போ 1000ங்கிறது அந்த மந்த்ல ஏதாவது ஒரு செலவோட முடிஞ்சிடும். இதுவே 5000 கொடுக்குறப்ப ஒரு 2000 செலவழிச்சா, ஒரு 3000 செலவழிச்சா கூட ஒரு 2000 ரூபாய் வந்து கண்டிப்பா சேமிப்புல போடுவாங்க. ஒரு 10 மாசத்துக்கு 2000ன்றப்ப அது 20000 ஆயிடும். ஸோ அது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் தான். அந்த இயர் பிகினிங்ல அவங்க குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ, காலேஜ் போறப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிம்மா, இப்போ வேலை வாய்ப்பு இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வேலை வாய்ப்பு திட்டத்தை இவங்க கொண்டு வரணுமா, இல்ல இந்த மாதிரி இலவச திட்டங்களை இவங்க கொண்டு வரணுமா? வேலைவாய்ப்பு திட்டங்களை கொண்டு வரணும். பெண்களுக்கு இப்ப 5000 கொடுக்குதா, அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டு அதுக்கு சம்பளமா கூட கொடுக்கலாம். ஆனா ஆல்மோஸ்ட் இட்ஸ் கோயிங் ஆன். அந்த இதுல வந்து இந்த நம்ம அந்த 100 நாள் வேலையெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப 100 நாள் வேலையவே அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து அதை எடுக்க போறோம்னு சொல்லி ஒரு இஷ்யூ இருக்கு இல்லையா? இப்ப அதை எடுத்துட்டா இந்த லேடிஸுக்கு இந்த கொடுக்குற 1000 தான் இப்ப மிச்சமா இருக்கும். இப்ப அந்த சம்பளம் போயிடும். இப்ப அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு தான் போராடிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 100 ரூபாய் கூட இந்த 100 நாள் வேலைக்குள்ள குறைச்சிடாதீங்க, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு எடப்பாடி கூட அவருடைய இதுல சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்காரு. அதை 150 days ஆக்குவோம்னு சொல்லியிருக்காரு. அதை முதல்ல அவர் இந்த 100 daysக்கே அவர் முதல்ல வாய்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அவர் மேனிஃபெஸ்டோல சொன்ன 150 ஆக்குறது நல்ல விஷயம். ஆனா இதுக்கே அவர் வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதை எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. ஆனா இப்ப இந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆனா அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த 100 நாள் வேலையை கண்டினியூ பண்ணதோ இல்லையோ ஸ்டாப் பண்ணிட்டா கூட கண்டிப்பா ஸ்டாலின் கவர்மெண்ட் இதை பண்ணும். அந்த ஹோப் எனக்கு.